சரி, நாங்க இன்னைக்கு படிக்கிற பாடம் என்னண்டா தாயக்கட்டை சம்பந்தமானது. தாயக்கட்டை வந்து நீங்க கிரேட் 4 படிச்சிருப்பீங்க. கிரேட் 5 ஸ்டார்ட்லேயே நாங்கள் வந்து புலமை ஒளி புத்தகம் படித்தாக்கள் 2வது டியூட்டில் தாயக்கட்டை இருக்குது. இப்போ வந்து தாயக்கட்டை சம்பந்தமாக ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உண்டு, அதாவது விளங்கப்படுத்தணும். சில பேர் வந்து தெரியா நாங்கள் ஸ்டார்ட்ல இருந்து தான் நாங்கள் படிக்கோம், எங்களுக்கு ஒரு தரம் ஸ்டார்ட்ல இருந்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்காக வேண்டி ஸ்டார்ட்ல இருந்து ஒவ்வொரு பேசிக்காக தாயக்கட்டையிலேருந்து வர்றது சொல்கிறேன். கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் நான் விளங்கப்படுத்தக்குள்ள நீங்கள் எழுதுகிற வேலைகள் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விளங்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நான் முந்தின நாள் பேப்பர் போட்டேன், நீங்கள் ஆன்சர் எடுத்துட்டீங்க. சரி, இனி ஆன்சர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் செய்ய தெரியாமல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பாருங்க விளங்கப்படுத்துறது. ரைட், தாயக்கட்டை அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரு தாயக்கட்டை இருக்குது. இப்போ இப்படி ஒரு தாயக்கட்டை இருக்குது ரெண்டு வைங்களேன். இதுல 3 அடுத்தது இங்க 5 அடுத்து 6 ரெண்டு 3 பக்கங்கள். அதாவது தாயக்கட்டைன்னு சொன்னா ஒரு சதுரமுகி. அந்த சதுரமுகியில மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு சரியா 3 முகம் தான் நமக்கு தெரியும், மிச்சம் 3 முகம் வந்து நமக்கு தெரியாது. அப்ப பாத்தீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ண. இல்லாட்டி ஒரு மேஷத்துக்கு இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இல்லைங்க, இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி போடுவோம். சரி, ஒரு தாயக்கட்டை ஒன்று சொன்னா தாயக்கட்டையில மொத்தம் 6 முகம். அதுல வந்து 3 முகங்கள் தான் நமக்கு வந்து தெரியும், மிச்சம் 3 முகம் வந்து தெரியாது. இப்ப தாயக்கட்டையின் எதிர்பக்கம் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொன்னா, இப்ப இந்த தாயக்கட்டைக்கு நமக்கு தெரியாத பக்கம், அதாவது இந்த தாயக்கட்டைக்கு இங்கால பின்னால சேர்க்கல, இதுக்கு இந்த பக்கத்துல, அதாவது இந்த பக்கம் விட்டு அடுத்த பக்கம், அதாவது இருக்கிற இந்த பக்கத்துக்கு இங்கால பக்கம் இருக்கிறது சொல்ற எதிர்பக்கம் சொல்லுவோம் நாங்க. இந்த தாயக்கட்டைக்கு இதுக்கு வந்து அங்கால இது இல்ல, இது அயற்பக்கம், இதுக்கு இந்த பக்கத்துக்கு அடுத்த பக்கமா இருக்கிறது நாங்க சொல்லுவோம் எதிர்பக்கம் வரும். சரியா, ஒரு தாயக்கட்டை இருந்தா இந்த பக்கம் தெரிஞ்சா அங்கால உள்ளது தெரியாது. சரியா, இந்த பக்கம் நமக்கு தெரிஞ்சா இதுல எதிர்பக்கம் இதை விட்டு இங்கால செட் இருக்குமே, இந்த பக்கம் தான் இதுல எதிர்பக்கம். இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் இங்க இருக்கிறது, இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் இந்த இருக்கு. இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் என்று சொன்னா இதை விட்டு இங்கால கீழ் சைட்ல இருக்கிறத சொல்லுவோம், இதுக்கு எதிர்பக்கம் வரும். சரியா, ரைட். ஒரு பக்கம் தெரிஞ்சா எதிர்பக்கத்துல இப்ப உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 இருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப எதிர்பக்கங்கள் பார்க்கறதுக்கு நமக்கு 3 வழி இருக்கு, 3 வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு மிச்சமா இப்ப என்னண்டா, இப்ப இதுல எதிர்பக்கம், இப்ப உதாரணத்துக்கு 5க்கு எதிர்பக்கம் என்ன என்று கேட்டா, இப்ப இது ஒழுங்கான ஒரு சதுரமுகி தாயக்கட்டை என்று சொல்லி இருந்தா, சும்மா சொல்றேன், இந்த 5 என்று சொன்னா கூட்டினா 7 வரும். சரியா, மொத்தம் அந்த ஒழுங்கான என்று சொல்லப்படணும். அப்படி சொல்லப்பட்டா மட்டும்தான் நாங்க கூட்டினா 7 எடுக்கணும். அப்படி இல்லாம ஒழுங்கான தாயக்கட்டை சமனான தாயக்கட்டை என்று சொல்லாம நாம 7 எடுக்க கூடாது. சரியா, இது நான் ஒழுங்கானது சொல்றேன். அப்படி ஒழுங்கானது என்று சொன்னா இதுக்கு 6க்கு எதிர்பக்கம் கீழே வந்து 1 இருக்கும், 6க்கு 1. இது 5 என்று சொன்னா இதுக்கு எதிர்பக்கம் என்னவா இருக்கும் சொன்னா 2 இருக்கும். இது 3 என்று சொன்னா இதுக்கு அங்காள பக்கம் வந்துட்டு 4 இருக்கும். அதாவது இதுல அர்த்தம் என்னண்டா, இந்த 3 தெரிஞ்சா 4 தெரியாது, இந்த 5 தெரிஞ்சா 2 தெரியாது, இந்த 1 தெரிஞ்சா 6 தெரியாது. அதுதான் எதிர்பக்கம். ஒரு பக்கம் தெரிஞ்சா இன்னொரு பக்கம் தெரியாது. சரியா, எதிர்பக்கம் அதான் ரூல்ஸ்.
ஒரு பக்கம் தெரிஞ்சா இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது. ரைட். இப்ப எதிர்பக்கத்தை நாங்க எப்படி பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு எதிர்பக்கத்தை எப்படி நாங்க கால்குலேட் பண்றேன்னு சொன்னா, முதலாவது ரூல்ஸ் இருக்குது. இப்படி தாயக்கட்டை இருக்கும்னு சொன்னா அடுத்த ஏ பி சி பி சி டி ஏ இ டி கண்டிருக்கு. இப்படி ஒரு தாயக்கட்டை கொண்டிருக்கும். ஒரு தாயக்கட்டட நிலைமைகள் 3 நிலைகள் தரப்பட்டுள்ளது. இதுல எதிர்பக்கத்தை கண்டுபிடிங்க என்று சொன்னா கவனிச்சு கொள்ளணும். நாங்க இப்படி எதிர்பக்கம் பார்க்கிறேன்டா முதலாவது வழி, சரியா? முதலாவது வழி அது தரப்பட்ட தாயக்கட்டைக்கு 2 பொது பக்கம் இருக்கா இல்லையாண்டு பார்க்கணும். முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றே பார்க்கிறப்படா. சில பேர் ஒன்றை வச்சுக்கொண்டு ஆன்சர் எடுக்கிற, அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு தரப்பட்டிருந்தா 2 பக்கம் இருக்கா இல்லையா அதைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஒன்று இருக்குது கூட்டினா 7 வரும், அதங்கிறதெல்லாம் இதுக்கு பிறகுதான், சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க 2 பக்கம் பொது பக்கம் இருக்காண்டு பார்த்ததுக்கு பிறகுதான், அது இல்லாட்டித்தான் நீங்க ஒன்று இருக்கா ஒரு பொது பக்கம் இருக்காண்டு பார்க்கணும். அதுவும் இல்லாட்டித்தான் கூட்டினா 7 வருமா என்ற ரூல்ஸ் நாங்க எடுக்கணும். விளங்குதா? ரைட். இப்போ ஒரு ஆள் வந்து இந்த தந்திரிக்கிறதுல முதலாவது நீங்க என்னத்தை பார்க்கணும்? இது பக்கத்துக்கு 2 பொது பக்கம், 2 பொது இருக்கா. ரெண்டாவது இது 2 இல்லைன்னு சொன்னாதான் ஒரு பொது பக்கமாவது இருக்கா என்றா. அப்ப ஒரு பொது. அடுத்தது இதுவும் இல்லை இதுவும் இல்லைண்டா கூட்டினா 7 வரணும். எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரணும். சரி, இப்ப ஒவ்வொரு ரூல்ஸா நாங்க பார்க்கக்குள்ள முதலாவது இந்த அறிக்கை. இப்ப சரியா, 2 பொது பக்கம், 2 பொது பக்கம் என்று சொல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு பொது பக்கம் பார்க்கற. இந்த அறைக்கு பொது, இந்த அறைக்கு பொது. அப்ப இதுக்கு வலஞ்சொலி ஏ, இதுக்கு வலஞ்சொலி டி. அடுத்தது இதுக்கு 2வது வலஞ்சொலி சி, இதுக்கு 2வது வலஞ்சொலி சி என்று ஓட்டு. இப்படி அவரு முதலாவது 2 பக்கம் பார்க்காம ஒரு பக்கம் வச்சு பார்க்கிற. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? யாருக்கேலும் பிள்ளை. ஃபர்ஸ்ட்டுக்கு 2 இருக்காண்டு பார்த்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் ஒரு பொது பக்கம் வைக்காண்டு பார்க்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சரியா, இதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் எடுக்குது? அதென்ன 2 பக்கம், அதென்ன ஒரு பக்கம் என்றா 2லயும் அதே எழுத்து வருதா இல்லையா, அதான் பொது பக்கம்ங்கிறது. இப்ப இங்க ஏயும் பியும், இதுல ஏயும் பியும் எங்கேயாவது வருதா? இந்த ஏபி என்ற ஏயும் பியும் எங்கேயாவது வருதா என்று பார்த்தா இல்லை. சரியா? ரைட். அடுத்தது ஏயும் சியும் எங்கேயாவது வருதா என்றா இந்தாவும் ஏயும் சியும், இந்தாவும் ஏயும் சியும். சரியா? ஏசி ஏசி. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இ என்றது இதுல மிச்சமா இருக்குது, இதுல பி என்கிற மிச்சமா இருக்கு. ஹன்சா விளங்க அமைக்கா? ஹன்சா இல்ல சார். இல்ல விளங்குதானே? ஓம் சார். ஓகே. இப்ப ஏயும் சியும் இது ரெண்டும் போனா இந்த தாயக்கட்டையில பி மிச்சமா இருக்கு, இந்த தாயக்கட்டையில இ மிச்சமா இருக்கு. அப்ப இதுவும் இதுவும் எதிர்பக்கம். ரைட். அடுத்தது இங்க இது சி, இது பி. ரைட். இப்ப பாருங்க, இந்தாவும் பிசி, இந்தாவும் பிசி, இந்த பிசி, இந்த பிசி, ரெண்டுலையும் பிசி பிசி இருக்கு. ஆகவே ஏ இதுல இருக்குது, இதுல வந்து டி இருக்குது. அப்ப எதிர்பக்கம் ஏக்கு எதிர்பக்கம் டி. ஒரு ஆள் வந்து ஏ பி சி டி இ எஃப் வரைக்கும் எழுத்திருக்கு சொல்றாரு. அப்ப இந்த ஏ வந்துட்டு பியும் வந்துட்டு சி வந்து இன்னும் வரல, டி வந்துட்டு இ வந்துட்டு. அப்ப என்னண்டா சிக்கு எஃப்ங்கிறது நாங்க எதிர்பக்கமா எடுக்கணும். சரி, விளங்குதா?
ரைட். இப்ப ரெண்டு பக்கம் சொல்லி தந்துட்டேன். அதாவது ஃபெஸ்ட்டுக்கு ரெண்டுலையும் நம்ம ஒவ்வொரு பயிற்சி செய்யக்குள்ளையும் நமக்கு விளங்கும். இதுல எழுதின விளங்கலைன்னு சொன்னா பயிற்சி செய்யக்குள்ளையும் விளங்கும். நான் டிஸ்பிளேல கீறுவோம், உங்களுக்கு விளங்கும் கலர் கலரா மாத்தக்குள்ள. ரைட். இப்ப ஒரு பொது பக்கம் அப்படி என்று சொல்லி சொன்னா இங்க இப்படி ரெண்டு தாய்க்கட்டை இருக்கு. இதுல ஏ பி, இது சி, இது சி இ எஃப் ரெண்டு வந்திருக்கு. இங்க ஏ பி சி, இங்க சி இ எஃப். இப்ப கேட்காங்க இதுல எதிர்பக்கத்தை கண்டுபிடிங்க. இப்ப இதுல ரெண்டு பக்கம் பொது பக்கம் உள்ளது இருக்கா பாருங்க. இதுலயும் அதே எழுத்து வாடுறது இதுலயும் இருக்காண்டா ரெண்டிலையும் பொது பக்கம் இல்லை. அப்ப ரெண்டு இல்லாட்டித்தான் ஒன்று இருக்காண்டு பார்க்கணும். சரியா? ரைட். ரெண்டு இல்ல, அப்ப ஒன்றிருக்காண்டா என்னென்ன இருக்குது என்று பார்த்தா இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி, இங்கேயும் சி. ரைட். இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி செய்யற, இந்த அரைக்கிறத வச்சுக்கொண்டு நாங்க எப்படி எதிர்பக்கம் பார்க்கிறோம் என்று சொன்னா இந்த தாய்க்கட்டையில இந்த சீரிக்கு தானே இதுக்கு முதலாவது வலஞ்சுழி என்ற கடிகாரம் முள்ளு சுத்துது அந்த ரவுண்ட் அந்த பக்கம் முதலாவது வலஞ்சுழியில வாரது. அப்ப என்ன வர்றது பி. இந்த இதுக்கு முதலாவது வலஞ்சுழியில வாரது. சரியா? இதுக்கு வந்து எஃப். இதுக்கு முதலாவது வலஞ்சுழி, இதுக்கு முதலாவது வலஞ்சுழி எஃப். அப்ப பியும் எஃப்பும் வந்து எதிர்பக்கங்கள். இந்த சிக்கு ஏன் ஏக்கு பார்க்கலாதா என்று கேட்டா இல்ல. ஏன் பார்க்கல என்று சொன்னா இந்த ஏ இதுல இல்ல, சி மட்டும்தான் இருக்கு. அப்ப சியை மட்டும் வச்சுக்கொண்டு இது முதலாவது பி, முதலாவது பக்கம், இது ரெண்டாவது வலஞ்சுழியில உள்ளது. இது முதலாவது, இது ரெண்டாவது வலஞ்சுழியில் உள்ளது ஏ. இந்த சிக்கு ரெண்டாவது வலஞ்சுழியில் உள்ளது இ. இப்ப நாங்க ஏ பி சி எஃப் இவ்வளவும் எடுத்திருக்கோம். சரியா? அப்ப மிச்சம் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தா எழுத்து வந்து தரவு தருவாங்க மேல ABCDEF அல்லது ஏ தொடக்கம் எஃப் வரையான தாய்க்கட்டையில ரெண்டு சொல்லி தருவாங்க. அப்ப ABCDEF ரெண்டு இந்த அளவு எழுத்து. சரியா? இதுல ABEF வந்துருக்கு, பிக்கு எஃப், பிக்கு எஃப், ரைட். ஏக்கு இ, ஏக்கு இ என்ன நிறைய மிச்சமா சிக்கு டிங்கிறது எதிர்பக்கம். சரியா? சிக்கு டிங்கிற எதிர்பக்கம். இது ஒரு பக்கத்துல. இதுல ரெண்டுலையும் வரல என்று சொன்னா நீங்க கூட்டினா 7 வரணும். அது எப்படி என்று சொன்னா அந்த கணக்குல வந்து கட்டாயம் சரியா ஒழுங்கான ஒரு சதுரமுகி அந்த ஒழுங்கானங்கிற வசனம் ஒன்று வந்திருக்கும். சரியா? வந்தா தான் நாங்க எடுக்கலாம், வரலேன்னு அடக்கலாம். ஒழுங்கான சதுரமுகி என்று சொன்னா இங்க 4 போட்டா, இங்க 5 போட்டா, இங்க 1 போட்டா, இதுக்கு 1 வச்சே நாங்க எடுக்கலாம். கூட்டினா 7 வரும். எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரும். அப்ப 1க்கு எதிர்பக்கம் என்னன்னு சொன்னா 1 6, 1க்கு எதிர்பக்கம் 6. 4க்கு எதிர்பக்கம் என்னன்னு சொன்னா 4க்கு 3, 5க்கு 2ங்கிறது இது பொதுவான ரூல்ஸ். இந்த கேள்வி பெரும்பாலும் வார இல்லை. ஆனா கேட்டுக்கொள்ளுங்க, இது ஒழுங்கானவன் சொல்லி பெரும்பாலும் வாரல்ல. ஆனா 2 3 ஒட்டி வரும் கேள்வி. சரியா? 2 3 என்ன செய்யும்னு சொன்னா ஒட்டி வரும். அதாவது ஒரு பாரம் இருக்குது. அதாவது உங்களை கடைசி கேள்வியில பாருங்க, கடைசி இந்த தியூட்ல கடைசி 2 கேள்வி இருக்குது. அது ஒழுங்கானது, அது கூட்டினா 7ன்னு சொல்லி வரும். சரி, இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். இதுல சரியா நீங்க ஆன்சர் செய்திருப்பீங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்ன ஆன்சர் கேட்டு செய்ய 17 கேள்வி நாங்க முடிக்கலாம். சரியா? அப்ப நான் வந்து விளங்கப்படுத்தி போறேன். இல்ல ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் கேட்டுதான் ஆன்சர் செய்யணுமா, விளங்கப்படுத்தணுமா? ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் கேட்டு விளங்கப்படுத்தணுங்கிற ஆட்கள் கை வைத்துங்க.
ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் கேட்டு கேட்டு விளங்கப்படுத்தணும். அப்படி விளங்கப்படுத்தினா 5 கேள்வி தான் தாண்டும். 17 முடியாது. சரியா? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா ரைட் விளங்கிட்டாண்டு பார்ப்போம். முதலாவதுக்கு உங்களோட ஆன்சர், முதலாவதுக்கு நீங்க எடுத்த ஆன்சர் ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் கேட்டு கேட்டு தான் விளங்கப்படுத்தணும் என்று கை வைத்தினாக்கள் சரியான ஆன்சர் காட்டுறீங்க. சரியா? ரைட். ஓகே. முதலாவது இன்னொரு விஷயம், இந்த தாயக்கட்டை வினை எனக்கு அடியோட தொண்டுமே தெரியாங்கிறாக்கள் மேல் வச்சு கை வைத்துங்க. தாயக்கட்டை வந்தா நான் புள்ளதான் அடுக்கிறேன், எனக்கு அடியோட ஒன்றுமே தெரியா. அதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளணும். ஆனா நான் விளங்கப்படுத்தினத விளங்கிதா? இப்போ கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன். அதாவது இப்போ விளங்கப்படுத்தினத்துல உங்களுக்கு 40 வீதம் தான் விளங்கிருக்கு. சரியா? ஃபுல்லாக விளங்கிரியாது. 40 வீதம் அல்லது குறை. இப்போ நான் ஒவ்வொரு பயிற்சியாக செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கு. இப்போ அடியோட உண்மையாக சொல்கிறேன், அடியோட எனக்கு அடியோட இந்த தாயக்கட்டை எனக்கு தெரியா என்கிறாக்கள். சரியா? நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு பிரிண்ட் எடுத்துப்பீங்க. நீங்கள் செஞ்சு ஆன்சர் அதில் 4க்கு 10 17க்குண்டா ஒரு 10 இல்லாட்டி 6 சரியா எடுத்துருப்பீங்க. இப்போ நான் விளங்கப்படுத்தக்குள்ள கொஞ்சமாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் செய்தது கம்பியாக பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் செய்கிறத கம்பி நான்ட விட சரியா சரியா சரியாண்டு அதில் யாதை அரிக்காம இவர் எப்படி விளங்கப்படுத்துறாரு அதை மட்டும் யாதா இருந்து போட்டு சரி எப்படி விளங்கப்படுத்துறாரு என்கிறத மட்டும் யாதா இருந்து போட்டு இன்னும் ஒரு தரம் பேப்பர் ஒன்றை பிரிண்ட் எடுத்து நான் விளங்கப்படுத்தின மெதட்டை வச்சு செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சிடும். விளங்கிட்டா? இன்னொரு பேப்பரை மட்டும் பிரிண்ட் எடுத்து நான் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க என்ன மாதிரி பிடிச்சிருக்கிறீங்க, பிடிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்க செய்யுங்க, அதை பிடிச்சுக்கொள்ளும். 100க்கு 100 வீதம் சரியா வரும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, முதலாவது சரியான விடையினை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இலக்கம் 3ன் எதிர்ப்பக்கம், 3ஆவதுக்கு என்ன எதிர்ப்பக்கம் என்று கேட்கிறாங்க. சரியா? இப்ப இந்த கேள்வி வரக்குள்ள தாயக்கட்ட கேள்வி வரக்குள்ள இன்னும் ஒன்று செய்யணும். சரியா? கேள்விகளை நாம இப்ப ஒன்றுக்குள்ள ஒன்று கேள்வி வரக்குள்ள பெரும்பாலும் ஒன்றுக்குள்ள ஒன்று கேள்வி வரல, நேரடியாக 3வே கேட்கிறாங்க. அவ பிரச்சனை இல்லை. ஒன்றுக்குள்ள ஒன்று கேள்வி வந்தா நாம ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை பார்க்கறதுக்கு முன்ன ஒவ்வொன்றுக்கு என்னென்ன எதிர்ப்பக்கம் மட்டும் கண்டுபிடிச்சா அங்கெல்லாம் பார்த்து அடிக்கிற வேலை தான் வரும். ரைட். இப்ப பார்த்து அடிக்கிறேன்டா நாங்க எடுத்த ஆன்சரை வச்சு நாங்க ஆன்சர் எடுக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 3ஐயும் நாங்க எடுப்போம். இதுல முதலாவது ரூல்ஸ் 2 இருக்கா? முதலாவது ரூல்ஸ் வந்து 2 பொது பக்கம் இருக்கா என்கிறது. அப்ப இந்த 2க்கும் கம்பியா பண்ணுவோம். 2 தாயக்கட்டையும் நாங்க கம்பியா பண்ணுவோம். ஏண்டா 2ஐயும் ஒத்து பார்ப்போம். ஒத்து பார்த்தா அதுல வார இலக்கம் இதுலயும் இருக்கா என்று பார்த்தா 4ம் 2ம் 4 மட்டும் எடுத்து அதுல 4 இருக்கு இதுல 4 இருக்குன்னு பார்க்கப்படாம். 4ம் 2ம் இதுல 2லயும் எதிலையாவது இருக்கா என்று பார்த்தா இதுல இருக்கு. அப்ப சரியா? இதுல 2லயும் இந்த 4 2 இந்த 4 2. அப்ப மிச்சமா எது வருகிறது என்று சொன்னா 6ம் 3ம். அப்ப 6க்கு எதிர்ப்பக்கம் 3. எங்களுக்கு 3க்கு கேட்டிருக்குது கேள்வி. ஆகவே விட 3க்கு எதிர்ப்பக்கம் 6. 3ஆவது விட. சரியா பிள்ளையா? சரி, 2வது கேள்விக்கு போவோம். விளங்கினாக்கள் இப்ப? ஆனா விளங்கினதா? விளங்கினதா? ரைட். 2வது கேள்விக்கு போவோம். எங்க ரஹா ரஹா விளங்கிட்டா? விளங்கிட்டா ரஹா? ரஹா சைனப் சரி. ஆம் சார். ஓகே. அடுத்தது 2வது கேள்விக்கு போவோம். இத்தாயக்கட்டையில் எதிரெதிர் முகங்களில் இடப்பட்டுள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகை 7 எனின்
சரியான இலக்கமிடப்பட்டுள்ள தாயக்கட்டை இது. இரண்டாவது கேள்வி, எதிரெதிர் முகங்கள் வந்து 7 என்றா சரியா சரியான தாயக்கட்டை எது என்று கேட்காங்க. இப்ப ஒன்றுக்கு எதிர்பக்கம் 6 வரணும், இங்கால 6 வரணும். இங்க 3க்கு எதிர்பக்கம் இங்கால சைட் தான் 4 வரணும். ஆனா இங்க பக்கத்துல 4 போட்டிருக்குது. அப்ப இது பிழை. சரியா, இதுக்கு கீழே 3 3 தரம் 4 4 தரம் 2 தரம் வருமா? வராது. சரியா, அப்ப இது முதலாவது பிழை. இதை பார்ப்போம். இதுக்கு கீழே வாரது 2 ஆயிருக்கும், இதுக்கு இந்த சைட் வாரது 6 ஆயிருக்கும், இதுக்கு இந்த சைட் வாரது 3 ஆயிருக்கும். ஆகவே இது சரியானது. அப்ப இதை பார்த்தா சரியா, இந்த ரெண்டும் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு, வரக்கூடாது. 5 2 வரக்கூடாது. 5 2 7, இது 5 விளங்கினா 7 விளங்கப்படா, 5 விளங்கினா 7 விளங்கப்படா. அதான் இது எதிர்பக்கம் கூட்டுத்தொகை வந்து 7. 1 2 3 ரெண்டா 1, அதாவது 3க்கு 4, இது ரெண்டையும் கூட்டினா 7, 2 5, இது ரெண்டையும் கூட்டினா 7, 6, 1க்கு 6. இந்த 1 விளங்கினா 6 விளங்கப்படா, 2 விளங்கினா 5 விளங்கப்படா, 3 விளங்கினா 4 விளங்கப்படா. இப்ப முதலாவதுலேயே பாருங்க, 3 விளங்கினா 4 விளங்கப்படாண்டி, ஆனா 3 4 விளங்குது. அப்ப இது பொய்யான தாயக்கட்டை. இதுல பாருங்க இந்த அரைக்கிறது 2 விளங்கினா 5 விளங்கப்படா, அப்ப இது 2ம் 5 2 விளங்குது. அப்ப இதுவும் பொய். அவை சரியானது இரண்டாவதுக்கு இரண்டாவது விடை. மூணாவது கேள்வி, எஃப்பின் எதிர்பக்கம் என்ன? எஃப்பின் எதிர்பக்கம். ரைட், மூணாவது கேள்விக்கு 2 பொது பக்கம் இருக்குங்கிறாக்கள் யார்? 2 பொது பக்கம் யாரு காட்டுவீங்க? 2 பொது பக்கம் இருக்கா? எத்தனை? என்ன பொது பக்கம்? சாகிரா கை வைத்துறீங்க. சரி, 2 பொது பக்கத்துல என்னென்ன நம்பர், என்னென்ன எழுத்துன்னு சொல்லுங்க. 2 பொது பக்கம் என்னென்ன எழுத்து? DDFF. சியும் பியும் டியும். இதுல பிடி இருக்கா? இது பிடி இல்ல, இது பிடி இல்ல. டிஎஃப் டிஎஃப் இல்ல, டிஇ டிஇ இல்ல. சரியா, ரெண்டுலையும் ஏதாவது இதுல வர அதே எழுத்து இதுலயும் வரணும், அல்லது இதுலயும் வரணும். இங்க நீங்க 2 எடுக்கணும். பீரிக்கு பீரிக்கு சொல்லிவிட்டு அதுலயும் பி இதுலயும் பி என்றா அது ஒரு பொது பக்கத்துக்கு போயிடும், அது ஒன்றுக்கு போயிடும். சரியா, 2 பொது பக்கத்துக்கு வராது, ரெண்டுலையும் வரணும். அப்ப இங்க பிடி ஏதாவது இருக்கா பார்த்தா பிடி இல்ல. சரி, பிஎஃப் இருக்கா? பிஎஃப் பிஎஃப் இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. ரைட், அப்ப சிஇ இருக்காண்டா சிஇ இல்ல, டிஇ இருக்காண்டா இல்ல. அப்ப 2 பொது பக்கம் இல்ல. அப்ப 2 பொது பக்கம் இல்லாட்டி என்ன பார்க்கணும்டா, ஒரு பொது பக்கம் இருக்காண்டு பார்க்கணும். சரி, அப்ப ஒரு பொது பக்கம் இருக்காண்டு தேடினா எதையாவது நம்ம ஒன்றெடுக்கலாம். சரியா, ரைட், நான் வந்து இது ரெண்டுலையும் வரத டி எடுக்க போறேன். என்னத்த இந்த அரைக்கிற டி எடுக்க போறேன். இதுலயும் டி இருக்குது, இதுலயும் டி இருக்கு, இதுலயும் டி இதுலயும் டி. ஒரு பொது பக்கத்துல இருக்க போறேன், 2 இல்ல. 2 இல்லாம போய்த்து மர எப்படி 2 எடுக்கிறேன். அப்ப அதனால 2 இல்லாட்டி 1 எடுக்கணும், ஒன்றுமிலே இல்லாட்டி கூட்டினா 7 வரணும். அதான் எங்களோட ரூல்ஸ். ரைட், இப்ப பிக்கு அதாவது டிக்கு முதலாவது வலஞ்சுழி எஃப். இந்த தாயக்கட்டையில இந்த டிக்கு முதலாவது வலஞ்சுழி சி. அப்ப எஃப்க்கு சி. சரி, அடுத்தது இந்த டிக்கு இரண்டாவது வலஞ்சுழி பி. இந்த டிக்கு இந்த டில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு இது முதலாவது, இது இரண்டாவது, இது இரண்டாவது வலஞ்சுழி இ. சரி, அப்ப சரியா, ஏற்கனவே வந்துட்டு எஃப்க்கு கட்டிக்கிறாங்க, எஃப்க்கு சி. அப்ப முதலாவது விட வந்துட்டு தானே.
சரியா? முதலாவது நாங்க எடுக்கக்குள்ளேயே வந்துட்டு. அப்ப எஃப்க்கு சி என்கிற ஆன்சர். யாருக்கு ஆன்சர் வந்து? மூணாவதுக்கு முதலாவது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி. ரெண்டு தாயக்கட்டை தந்திருக்கிறாங்க. டின்னு எதிர்பக்கம், டிகிற எதிர்பக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கான்ட்டு பாருங்க. ரெண்டு இருக்கா? ஏபி ஏபி இல்ல, பிசி பிசி இல்ல, ரைட். ரெண்டு பக்கம் இல்ல. அப்ப ஒரு பொது பக்கம் இருக்கா என்று பார்த்தோம்னு சொன்னா இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஏதாவது ஒன்று எடுப்போம். நாங்க எஃப் எடுப்போம், இல்ல சி எடுப்போம். இதுலயும் சி இருக்குது, இதுலயும் சி இருக்கு. அப்ப இதுக்கு முதலாவது ஏ, இந்த சிக்கு முதலாவது இ. அடுத்து இந்த சிக்கு ரெண்டாவது பி, இந்த சிக்கு ரெண்டாவது எஃப். சரி, இப்ப என்ன கேள்வி? டீர என்ன இண்டிகேட்டி இன்னும் நாங்க டிக்கு கண்டுபிடிக்கல. அப்ப என்ன ஓர்டரா வரும்? ஏ பி சி டி இ எஃப் என்று 6 எழுத்து வரும். அதுல ஏயும் வந்துட்டு ஏஇ, ஏக்கு இ, பிக்கு எஃப், பியும் எஃப். அப்ப ரெண்டு மிச்சமா இருக்குது, சிக்கு டி. சரியா? அப்ப சிக்கு இந்த டி. அப்ப டி எதிர்பக்கம் சியா இருக்கும். ஆன்சர் சரி எடுத்தாக்கள் கையெழுத்துங்க. சாகிறாப்லையா? சரி. அடுத்து மூன்று தாயக்கட்டைகளில் ஆங்கில எழுத்து அமைந்துள்ள விதப்படி எஃப் என்ற ஆங்கில எழுத்துக்கு எதிர்பக்கத்துக்குரியது. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும், ரெண்டு இருக்கா? ரெண்டு இருந்தா பாப்போம். சிடி, இந்த சிடி. அப்ப இக்கு எஃப் எதிர்பக்கம். உங்களுக்கு கேட்டது எஃப் தான் கேட்டிருக்குது. ஆகவே இக்கு எதிர்பக்கம் எஃப் முதலாவது ஆன்சர். சரி, அடுத்தது ஒன்றுக்கு எதிரே 6. அப்ப ஒன்று விளங்கினா 6 விளங்க போடா. ரைட், இந்த இருக்கிறது. ரெண்டுக்கு எதிரே 5. அப்ப 2 விளங்கினா 5 விளங்க கூடா. மூன்றுக்கு எதிரே 4. 3 விளங்கினா 4 விளங்க கூடா. தான் ரூல்ஸ். சரியா? எதிர்பக்கம் அது விளங்கினா இது விளங்கப்படா. எதிர்பக்கங்களா அமையும் விதத்தில், அமையும் வகையில இலக்கமிடப்பட்டுள்ள தாயக்கட்டை இது. என்ன சொன்னேன்? 2 விளங்கினா 5 விளங்கப்படா. முதலாவது 2 5 விளங்குது, பிழையானது. 1 விளங்கினா 6 விளங்கப்படா. 1 6 விளங்குது, பிழையானது. 1 விளங்கினா இங்க 1 விளங்கினா 6 விளங்கப்படா, விளங்கல்ல, இந்த தாயக்கட்டையில காட்டுது இல்ல. 3 விளங்கினா 4 விளங்கப்படா, 4 காட்டுது இல்ல. 5 விளங்கினா 2 விளங்கப்படா, காட்டுது இல்ல. ஆகவே மூணாவது சரி. சரி எடுத்தாக்கள் ஆறாவதுக்கு. ரைட். ஏழாவது, கீழே தரப்பட்டுள்ள இரு தாயக்கட்டைகளில் உள்ள முகங்களில் இந்த பக்கத்துக்கு சரியா எதிர்பக்க முகத்தில் தெரியக்கூடியது. இப்ப ரெண்டு பக்கம் இருக்காண்டு பாருங்க, ரெண்டு இல்லை. அப்ப ஒரு பொது பக்கம், ஒரு பொது பக்கத்துக்கு இதுலயும் இருக்குது, இதுலயும் இது இருக்கு. இந்த உருவம் இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்ப இதுக்கு முதலாவது வலஞ்சுழி என்ன வரும்டா? இதுக்கு முதலாவது வலஞ்சுழி இது, இதுக்கு முதலாவது வலஞ்சுழி நுழம்புச்சுள். ரைட். இதுக்கு கலரை மாத்திரம். இதுக்கு ரெண்டாவது உள்ளது இது, இதுக்குத்தான் கேட்கிறாங்க கேள்வி. அப்ப இதுக்கு ரெண்டாவது உள்ளது இது. அப்ப எதிர்பக்கம் ரெண்டாவது. சரியான ஆன்சர் பாப்போம். சரி வந்துச்சா? அடுத்தது எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி, இந்த முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் என்ன? முக்கோணத்துக்கு பாருங்க, ரெண்டு இருக்கா. நம்மளோட ரூல்ஸ் வந்து ரெண்டு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஒரு பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு பக்கத்தை பார்த்தா இந்த படம் ரெண்டு முள்ளது இருக்குது, இந்தாவும் இருக்குது ரெண்டு முள்ளது. ஆகவே இதுக்கு இது சரியா.
வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா வேற எங்க இருக்குது? வட்டமும் கோணம். ரைட். இதுவும் இதுவும் இருக்கு. சரியா? அப்ப இதுக்கு எதிர்பக்கம் இது. முக்கோணத்துக்கு இதுக்கு எதிர்பக்கம் இது. இப்ப கேட்டது இது கட்டிக்குது, இதுக்கு எதிர்பக்கம் இது. சரி எடுத்தாக்கள் ஹன்சா, சரியா? அஸ்மா சரியா? ரைட். ஆனா ஆன்சர் எடுக்கிற விதம் விளங்குதா? ரைட். 9வது கேள்வி. இவ் அட்டையை தாளொண்ட விரித்தெடுக்கும் போது சரியான அமைப்பை காட்டுவது. இந்த தாளை விரிச்சா எப்படி வரும் என்று கேட்கிறாங்க. சரியா? ரைட். இதுக்கு 2-3 வழிகள் இருக்குது. இந்த வாரது கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு தாயக்கட்டைய, சரியா, இப்படி ஒரு தாயக்கட்டையில உருவமண்டிரி, அதாவது மடிச்செடுத்தா நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரும். சரியா? இதுல இன்னும் ஒரு கேள்வி வாரது இருக்குது. சரியா? ஒரு கேள்வி வாடுறது, அதாவது என்னன்னு சொன்னா பல வெட்டு உரு தருவாங்க, மடிச்சா எந்த ஒரு தாயக்கட்டையா வருமாட்டு. ஆனா அந்த கேள்வியில இல்லை. சரியா? அதுக்கு உதாரணத்துக்கு இந்த ஒரு போட்டோ தந்துருவாங்க. அடுத்தது வந்து இப்படி ஒரு போட்டோ தருவாங்க. இப்படி எப்படி தருவாங்க. சரியா? இன்னும் ஒரு போட்டோ தருவாங்க. இப்ப இந்த அளவு அடிக்கிறேன். இந்த 3லையும் எது மடித்தா தாயக்கட்டை வராது? மடிச்சா தாயக்கட்டை வராது இது. அப்ப இதுக்கு பேப்பர் எடுத்து மடிச்சு கிடிச்சு எப்படி பாக்குற என்று சொன்னா கவனிச்சு கொள்ளணும். அதாவது ஒரு சைட்டா பார்க்கக்குள்ள, இப்படி ஒரு சைட்டா பார்க்கக்குள்ள 4 விளங்கணும், மேல இருந்து பார்க்கக்குள்ள 3 விளங்கணும். அதென்ன 4 அதென்ன 3 என்று சொன்னா, இப்படி நான் நிலை குத்தா பார்க்கக்குள்ள இது முதலாவது ஒரு 2, இதுல 2 தான் இருக்கும். இது 3 வரணும் அல்லது 4 வரணும். சரியா? இங்க 2 தான் இருக்கு. இங்கால சைட்டா பார்க்கக்குள்ள ஒரு லைன், 2 லைன், 3 லைன், 4 லைன். இது 4 சரி. இந்த லைன் வந்து 2 லைன் தான். 1 2 லைன் தான், 4 2. ஆகவே இதுல மடிச்செடுக்கலா. இதுல வருமா அண்டு பார்த்தா ஒரு லைன், 2 லைன், 3 லைன், 4 லைன் இருக்கு. இங்கால 1 2 3 இருக்கு. ஆகவே 4 3 வந்தா இது மடிக்கலாம். விளங்குதா ரிஃபா? ரைட். இதுக்கு வருமா என்று பார்த்தா இது 1 இது 2 இது 3 இருக்கு. இது இங்கால 1 2 3 4 3 4 இருக்கு. ஆகவே இது மடிச்செடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப இது வந்து தாயக்கட்டையா மடிக்கலாமா கேட்டா மடிச்செடுக்கலாம். இதுக்கு அப்படி மடிச்சு எடுக்கலாம். ரைட். சரி. இப்ப மடிக்கக்கூடியது 4 3 வருகுதா என்று சொன்னா ஓகே. இப்ப இன்னும் ஒன்று இது இல்ல. இந்த கேள்விக்கு ஒரு ஆள் மெசேஜ் போடுறாரு. என்னன்னு சொன்னா 10 7 சிறந்து ஓட்டு அவசரமண்டா போகலாம். சரியா? இப்ப இதை மடிக்க புறப்பட்டா இதை வந்து இந்த அரைக்கிறத மடிச்சா இப்படி ஒன்று இருக்கிறத இங்கால சைட் இது வரும். இந்த அரைக்கிறத இந்த பக்கம் இது அடுத்த மண்டா இது என்று சொல்லியிருந்தா
இது இங்கால இப்படி மடிச்சா இப்படி, இந்த அரைக்கிறத இப்படி மடிச்சா இந்த மாதிரி வரும். சரியா? இந்த அரைக்கிறத பக்கத்தை மடிச்சா இது கீழே போகும். இந்த அரைக்கிற பக்கம் இது கீழே போகும். இந்த அரைக்கிற பக்கம் இங்கால சைட்ல வரும். சரி, இந்த பக்கம் என்னண்டா இந்த சைட்ல மூடும். இந்த சைட் இந்த அரைக்கிறது வந்து இந்த சைட்ல மூடும், இது கீழே வரும். இதாவது நாங்க இப்படி மடிக்க எடுக்கலாம். அப்ப இவடத்த 2 வரமாண்டா இந்த அரைக்கு 2, இவடத்த 1 வந்தா இது 1 வரும். சரியா? மறியும் இது 3 இது 3. அப்ப இந்த வார சகைக்குள்ள வாரது இந்த இது இப்படி வரும். விளங்குதா சாகிரா? ரைட். இங்க 2 சொன்னா இந்த அரைக்கிறது, இந்த அரைக்கிறது இது, இந்த அரைக்கிறது இது. அப்ப இப்படி நாங்க மடிக்கக்குள்ள இந்த மாதிரி வரணும். சரியா? அப்ப நீங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். 2-3 கேள்வி வந்திருக்குது, அது மாறி மாறி வராதான்ற மாதிரி டவுட் பண்ணுவீங்க, அதால சொல்றேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இது இங்க 1. அப்ப இதுல இப்படி வாரது இதுக்கு 1 வரும், இங்க 1 வரும், இங்க 3 வரும், இங்க 6 வரும். அப்படி வாரது எது இருக்குன்னு பாருங்க, இங்க இந்தா இருக்கு. சரியா? அப்ப 3வது ஆன்சர். சயான் சரியா? ரைட். அடுத்தது 10வது கேள்வி. அருகிலுள்ள தாயக்கட்டையை மடிக்கும் போது பெறப்படும் அமைப்பை தெரிவு செய்க. சரி, எது வரும்னு சொன்னா இதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, இது கொஞ்சம் வித்தியாசம், இது மாதிரி இல்ல, இது வித்தியாசம். இது என்ன வித்தியாசம்டா, இந்த எதிர்பக்கம் ஒன்று தெரிஞ்சா ஒன்று தெரியாதுன்னு நமக்கு தெரியும். ஓமா இல்லையா? எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சா இது தெரிஞ்சா இது தெரியாது என்று தெரியும். அதே போல இந்த F தெரிஞ்சா E தெரியாதுன்னு தெரியும், B தெரிஞ்சா D தெரியாது என்று தெரியும். இந்த ரூல்ஸை வச்சு நாங்க ஒவ்வொன்றை செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணக்குள்ள முதலாவது பாருங்க. சரியா? ஏ தெரிஞ்சா என்ன தெரியக்கூடா, சி தெரியக்கூடா. ஆனா இங்க ஏயும் சியும் தெரியுது பல. இங்க ஏ தெரிஞ்சா சி தெரியக்கூடா, தெரியல, இது சரி. அடுத்தது இ தெரிஞ்சா எஃப் தெரியக்கூடா, இம் எஃப்பும் விளங்குது. அப்ப இதுவும் பிழை. 1 பிழை, 3வது ஆன்சர். செக் பண்ணி பார்ப்போம். ஏ தெரிஞ்சா சி தெரியக்கூடா, தெரியல. பி தெரிஞ்சா டி தெரியக்கூடா, இதுல டி விளங்க இல்லை எனக்கு. இது சரி. அடுத்தது இ தெரிஞ்சா எஃப் தெரியக்கூடா, இ தெரிஞ்சா எஃப் தெரியக்கூடா. அப்ப இ தெரியுது, எஃப் விளங்கல்ல. சரியா? அப்ப 3 அந்த ரூல்ஸ் வந்து சரி. ஆகவே 3வது. சரியா? 11வது கேள்வி. ஃபுல்லா முடிப்போம், கிளாஸ் முடிப்போம்ங்கிறாங்க, கை வைக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம், கிளாஸ் முடிப்போம் சொல்லி. சரி, 7 பேர் கை வைத்திராப்புல இருக்குது. சரி, ஓகே. ஒரு கேள்வியை பார்த்துட்டு முடிப்போமா? சரியா? இந்த கேள்வியை மட்டும் பார்த்துட்டு 11வது கேள்வியை மட்டும் பார்த்துட்டு முடிக்கும். இதுல இப்ப தாயக்கட்டை ஒன்று 3 நிலைகள் கீழே காட்டப்படும். இத்தாயக்கட்டையை விரிக்கும் போது தோன்றுமுறு. 3 நிலைகள் தரப்பட்டு ஒரு தாயக்கட்டையை வைக்கக்குள்ள 3 படம் தந்திருக்காங்க. சரியா? இந்த தாயக்கட்டையை வச்சு நாங்க இதுல எந்த தாயக்கட்டை வரும் என்கிறத கண்டுபிடிக்கணும். இது மாத்தி 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 வச்சிருக்காங்க. இதை வச்சு கொண்டு எந்த தாயக்கட்டை எங்களுக்கு விடையா வரும் என்று நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, இதுக்கு எதிர்பக்கம் என்னன்றது கண்டுபிடிக்கணும்.
சரியா? இந்த அடிக்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் என்ன? அப்பதான் இதுக்கு எதிர்ப்பக்கம் இதுவா என்று சொல்லி நாம விடையை பார்க்கலாம். அப்ப இதுக்கு எதிர்ப்பக்கம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, இதுல 5 புள்ளி இங்க இருக்குது, இங்கேயும் 5 புள்ளி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க நம்மட ரூல்ஸ் என்ன? 2 பக்கம் இருக்கான்னு பார்க்குறோம். 2 பக்கம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 2 பக்கம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 5 3 5 4 6 3 இல்ல. அப்ப 5 மொண்டும் செக் பண்ணுங்க. 5 மொண்டும் இல்ல. ரைட். அப்ப 3 மொண்டும் இருக்கான்னு பாருங்க. 3 1 3 2 தான். ஆகவே 2 பக்கம் இல்ல. அதனால இனி நாங்க பார்க்கிறது ஒவ்வொரு பக்கம் இருக்கான்னு பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு பக்கம் இருக்கான்னு நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா இங்க 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஆகவே இதுக்கு முதலாவது 1 எதிர்ப்பக்கம், இதுக்கு முதலாவது 6. சரியா? 1க்கு எதிர் 6. அடுத்த இந்த 5க்கு ரெண்டாவது எதிர்ப்பக்கம் 3, இந்த இருக்கிற ரெண்டாவது எதிர்ப்பக்கம் 4. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இதை வச்சுக்கொண்டு நாங்க அடுக்கு எடுக்கலாம். அப்ப 1 வந்துட்டு 2 வரல, 3 வந்துட்டு 4 வந்துட்டு 5 வரல, 6 வந்துட்டு. ரைட். அப்ப இதுதான் எங்கட எதிர்ப்பக்கங்கள். இப்படி, அதாவது 1 விளங்கின 6 விளங்கப்படா தாயக்கட்டை. உண்மையான தாயக்கட்டை எப்படி இருக்கணுமாண்டா, 1 விளங்கின 6 விளங்கப்படா, 3 விளங்கின 4 விளங்கப்படா, 2 விளங்கின 5 விளங்கப்படா. ரைட். இப்ப பாருங்க, 1க்கு எதிர்ப்பக்கம் 5 வரணும். இவிடத்தை 1க்கு எதிர்படுத்த 5 வரணும். சரியா? ஆனா இது பிள்ளை. இது எதிர்ப்பக்கம். ஏன் இதைத்தான் பிடிச்சேன்டா, இதுதான் இதுக்கு எதிர்ப்பக்கம் இதுதான். இந்த அரைக்கிற இடத்துக்கு எதிர்ப்பக்கம் இதுதான், வேறதில்ல. இதுக்கு எதிர்ப்பக்கம் இதுதான், இதுக்கு எதிர்ப்பக்கம் இது, இதுக்கு எதிர்ப்பக்கம் இது. இப்ப 1 தெரிஞ்சா, அதாவது 1க்கு எதிர் 6, 1க்கு எதிர் 6. சரி, இது சரி. 3க்கு எதிர் 4, 3க்கு எதிர் 4. இதுவும் சரி. 2க்கு எதிர் 5, 2க்கு எதிரானது 5. இதுவும் சரி. ஆகவே 2வது விட சரியான விட. இங்க 4 2 எதிர்ப்பக்கம் வராது. 5க்கு 3 வராது. 6க்கு 1 வரும், 6க்கு 1 வரும், 3க்கு 5 வராது. அப்ப இது பிள்ளை. ஆகவே 11க்கு 2வது. சரியா? ரைட். கிளாஸ் முடிப்போம். மிச்ச